காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடு. நல்ல ஒரு பேலன்சிங் அப்படின்னு சொல்கிறது. குரு அமர்ந்து இருக்கக்கூடிய ஆண் ஜாதகர் எப்படி இருப்பார்னா, ஒரு பேலன்சிங் எனர்ஜியோடு இருப்பார். அவங்களுக்கு நிலப்புலன், நம்ம ரிஷப வீட்டுக்கு சொன்ன மாதிரி நிலப்புலன்கள்லாம் இருக்கும். பட் ஆத்மபுலம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இயல்பாகவே அங்கே வந்து சூரியன் நீச்சம் அடையக்கூடிய வீடுங்கிறதுனால, ஒருவேளை சூரியன் அங்கே இருந்துட்டாரு, ஐப்பசி மாதம் அந்த நபர் பிறந்திருந்தாங்க, குருவோடு சேர்ந்து இருக்காங்கன்னா, இந்த சூரியனோட நீச்ச பலத்தை கொஞ்சம் குறைக்கும். அந்த ஒரு விஷயத்தை அந்த குருவானவர் செய்திருவார். மற்றபடி அந்த சிவராஜ யோகத்தை முழுமையாக இங்கே கொடுக்க முடியாது குருவால். அந்த ஒரு விஷயம் இங்கே பார்க்கப்பட வேண்டும். எல்லா இடத்துலையும் சூரியனும் குருவும் சேர்ந்தால் உங்களுக்கு சிவராஜ யோகத்தை அதிகமாக கொடுப்பார். ஆனால் துலாத்தில் மட்டும் அதை அதிகமாக முழுசாக கொடுக்க முடியாது. அந்த ஒரு விஷயம் இங்கே நடக்கும். இங்கே அதே போல் இருக்கக்கூடியவர்கள் வந்து இங்கே ராகு சாரத்தில் உட்காந்துட்டாரு குரு அப்படின்னா, நிச்சயமாக அவர்கள் வெளிநாட்டு வாழ் மக்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு டியூயல் சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா வெளியில் சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும்.